டிரான்சாக்ஷன் முக்கியமான டிரான்சாக்ஷனை பார்ப்போம். நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு இரட்டை பதிவு வந்துட்டு. சோ அதுதான் இந்த சாப்டர் வந்துட்டு. சோ இப்ப வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு உள்ளடக்கப்பட்ட இந்த 12 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதுக்கான இரட்டை பதிவுகள் எப்படின்னு பார்ப்போம். அது 12க்குள்ளேயும் நிறைய விடயங்கள் இருக்குது. முக்கியமான டாபிக் வந்துட்டு முக்கியமான இது வந்துட்டு 12 விடயங்கள் இங்க வந்து பார்க்கப்படும் டிரான்சாக்ஷனுக்கு. அதுக்குள்ளேயும் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது வந்துட்டு, அதையும் பார்த்துக் கொள்வோம். ரெக்கார்டிங் வேணும். ஓகே, சோ இப்ப பார்த்துக் கொள்வோம். 1 minute. Recording in progress. சோ இப்ப வந்துட்டு பாப்போம். ஒவ்வொன்றாக வந்துட்டு முதலாவது வந்துட்டு கொள்வனவு பத்தி, கொள்வனவுக்கான டிரான்சாக்ஷன், விற்பனைக்கான டிரான்சாக்ஷனை பார்ப்போம். அது பிறகு காசோட சம்பந்தப்பட்டது இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் 1 by 1 பார்த்துக் கொள்வோம். கடைசியில செக் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்ற. சோ இப்ப வந்துட்டு முதலாவது வந்துட்டு கொள்வனவு மற்றும் விற்பனை. கொள்வனவுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி, விற்பனைக்கான டிரான்சாக்ஷன் பார்ப்போம். கொள்வனவு விற்பனையும் 2 வகையில நடக்கலாம். ஒன்று காசுக்கு நடக்கலாம், கடனுக்கும் நடக்கலாம். காசு கொடுத்தும் வாங்கலாம், இல்லாட்டி காசு கொடுத்தும் விற்கலாம், காசுக்கு விற்கலாம். அதே மாதிரி கடனுக்கும் கொள்வனவு செய்யலாம், கடனுக்கும் விற்பனை செய்யலாம். இரண்டு வகையில செய்யலாம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். காசுக்கு கொள்வனவு செஞ்சோம்னா முதலாவது வந்துட்டு காசுக்கு கொள்வனவு செய்தோம்டா காசு என்ன செய்யும், நம்மளை விட்டு ஒன்று வாரது ஒன்று போறது தானே. சோ காசுக்கு கொள்வனவு செய்தோம்டா என்ன நடக்கும், அது நம்மளுக்கு என்ன வருது, பொருள் வருது, அது கொள்வனவு கணக்குல வரும். கொள்வனவு கணக்கு வரவு வைக்கிறோம், வாரது. நம்மளை விட்டு என்ன போகுது, காசு கொள்வனவு செய்தோம்னா காசு நம்மளை விட்டு போறதால காசு கணக்குல செலவு வைக்கிறோம். வங்கி ஊடாக நடக்கும்டா வங்கி கணக்குல செலவு வைக்கணும். டைரக்டா நம்ம காசை கொடுப்போம், காசோட மூலமாகண்டா வங்கி கணக்குல வரும். காசோட சம்பந்தப்பட்ட காசை டைரக்டா நம்ம கொடுக்குறோம்டா காசு கணக்குல செலவு வைக்கணும். காசு குறையுதுன்ற அடிப்படையில செலவு வைக்கணும். சிலவங்கள ஆர்ட் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. விளங்காத சந்தர்ப்பத்துல இந்த இது ஊடாக உங்களுக்கு குயிக்கா விளங்கிக் கொள்ள முடியும். இதுல சொல்லப்பட்டிருக்கு டிரான்சாக்ஷனுக்கான இரட்டை பதிவு மட்டும்தான் இங்கே வந்துட்டு கதைக்க போறேன் வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு. சோ இதுல இருந்து நீங்க கிளியரா விளங்கிக் கொள்ளலாம். சோ காசு கொள்வனவு, கொள்வனவு கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு வரவு வந்துட்டு காசு போறதால காசு கணக்கு செலவு. கொள்வனவு செய்யறோம்டா கொள்வனவு பொருள் வருதுதான். ஆனா கொள்வனவு கணக்குல ஏன் வரவு வைக்கிறோம்டா வந்துட்டு கொள்வனவு இது வந்துட்டு எப்படின்னா ஒரு செலவு தானே. காசு நம்மளை விட்டு போறதால என்னதான் ஏதாவதுனாலும் கொள்வனவு செய்தோம்னா ஒரு செலவு தானே. ஒரு பொருளையோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறோம்ன்றாலும் என்ன வாங்குறோம்ன்றாலும் அது ஒரு செலவு தானே. அப்ப செலவு வந்துட்டு எங்களை பக்கம் போகும். செலவு எல்லாம் வந்துட்டு வரவு மீதி தானே. வரவுல வந்துட்டு அதுல பேர் என்னன்னு போடுறோம், கொள்வனவு கணக்குன்னு போடுறோம். கொள்வனவு கணக்கு வரவு, காசு போறதால காசு கணக்கு செலவு. இல்லாட்டி பேங்க் ஊடாக நடக்குமெண்டா காசோட மூலமாக நடக்குமெண்டா வங்கி கணக்குல செலவு வைக்கணும். சோ இது காசுக்கு. அடுத்து கடனுக்கு கொள்வனவு செய்தோம்னா என்ன செய்யும், அது கொள்வனவு கணக்குல கொள்வனவு செய்தோம்னா ஒரு செலவு, கொள்வனவு செய்தோம்னா ஒரு செலவுன்ற அடிப்படையில அது வரவு வைக்கிற வந்துட்டு. கடனுக்கு வாங்கினோம்னா என்ன நடக்கும், அடுத்த பதிவு எங்க போவோம், காசுக்கு வாங்கலையே கடனுக்கு வாங்குறதா அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கணும் பொறுப்பு. குறிப்பிட்ட எக்ஸ்டெண்ட் நபருக்கு கொடுக்கணும்ன்ற அடிப்படையில அந்த 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 நபர் பேரை கொண்டு ஒரு கணக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுல வந்து செலவு வைக்கணும். பொறுப்பெல்லாம் செலவு மீதி தானே, செலவு வைக்கணும். அடுத்தது வந்துட்டு காசு விற்பனைக்கு வரும். காசின் மூலமா விற்பனை என்ன விற்பனை செய்தோம்ல காசு நம்மளுக்கு வருது தானே, காசு கணக்கு வரவு. அது பேங்க்ல வந்துட்டு டிபாசிட் பண்ணுவாருண்டா அது வங்கி கணக்குல வரவு வரும். அடுத்தது வந்துட்டு எங்க போகும், விற்பனை செய்தோம்னா விற்பனை கணக்குல செலவு வரும். விற்பனைன்னு சொல்றது வருமானம். விற்பனை செய்தோம்னா வருமானம் தானே. வருமானம் எங்கால மீதியா இருக்கும், செலவு மீதியா இருக்கும். அதுல பேர் என்னன்னு கோல் பண்றோம், விற்பனை கணக்கு. அடுத்தது வந்துட்டு கடன் விற்பனை. கடனுக்கு விற்பனை செய்தோம்னா விற்பனை கணக்கு ஓகே. அடுத்து வரவு பக்கம் எங்க வரும், ஆல்ரெடி காசுண்டா காசு கணக்குல வச்சோம். கடனுக்கு விற்பனை செய்தோம்னா குறிப்பிட்ட நபர் நம்மளுக்கு தரணும். குறிப்பிட்ட நபர் நம்மளுக்கு தரணும்டா என்ன அர்த்தம் வந்துட்டு நம்மளுக்கு வர வேண்டியது சொத்தெல்லாம் வரவு பக்கம் தானே. அந்த குறிப்பிட்ட நபர் பேரை கொண்டு
கணக்கு ஸ்டார்ட் பண்ணி வரவு வைக்கணும். வரவு ஏன் வைக்கும்? அவர் நம்மளுக்கு தரோடும் என்ற அடிப்படையில தர வேண்டியதெல்லாம் சொத்துக்கள், நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் சொத்துக்கள். சோ அதை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நபர் பேர்ல நம்ம வரவு வைக்கணும். சோ உழவுன்னா கொள்வனவு மற்றும் விற்பனை. காசுக்கு கொள்வனவு செய்யலாம், கடனுக்கு, அல்லது காசுக்கு விற்பனை செய்யலாம், கடனுக்கு விற்பனை செய்யலாம். அவ மொத்தமா வார அமௌண்ட் வந்து மொத்த கொள்வனவும் மொத்த விற்பனையும் எங்க போகும்டா இலாப நட்ட கூற்றுக்கு போகும். மொத்த கொள்வனவு மொத்த விற்பனை வந்துட்டு இலாப நட்ட கூற்று, வியாபார இலாப நட்ட கூற்றுக்கு போகும். அது வந்துட்டு நிதி கூட்டுல உண்டு. அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கான வருமானமும் செலவையும் காட்டுறதுதான் இலாப நட்ட கூற்று. சோ அதை வந்துட்டு அடுத்த செப்ல பார்ப்போம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது. ஆனா இங்க வந்துட்டு கொள்வனவுகளும் செலவு விற்பனைகளும் எங்க போகும்டா வியாபார கூற்று தானே, வியாபார இலாப நட்ட கூற்று. அந்த வியாபார இலாப நட்ட கூற்றுல இந்த மொத்த கொள்வனவோட காசையும் கடனையும் கூட்டுனது. காசு கொள்வனவு பிளஸ் கடன் கொள்வனவு எல்லாம் சேர்த்து அந்த கொள்வனவு கணக்குல வருது. கொள்வனவு கணக்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணினோம்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு எங்க போகும்டா வியாபார இலாப நட்ட கூற்றுக்கு. விற்பனை கணக்கும் வந்துட்டு மொத்த விற்பனையும் அங்கதான் போகும். இந்த கொள்வனம் விற்பனையும் வியாபார இலாப நட்ட கூட்டுல போட்டோம்டா அதன் ஊடாக வார பேலன்ஸ் வந்துட்டு கொள்வனவுல இருந்து விற்பனை இடையில உள்ள வார அமௌண்ட் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா மொத்த இலாபம் வந்து கால் பண்ணப்படும். கொள்வனவு செய்தத்துல இருந்து விற்பனை செய்த கொள்வனவு விற்பனை மைனஸ் கொள்வனவு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரண்ட் வந்துட்டு மொத்த இலாபமாக கணிக்கப்படுது. அந்த மொத்த இலாபத்தை எப்படி நம்ம டீப்பா கால்குலேட் பண்றேன்னு சொல்லி போட்டு கீழுக்கு பார்ப்போம். வந்துட்டு கொள்வனவும் விற்பனையையும் வியாபார இலாப நட்ட கூற்றுக்கு போட்டு அதுல இருந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த மத்த செலவுகள் வருமானங்கள் இருக்குதானே அதுக்கு கீழே போட்டுட்டு நம்ம நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். தேறிய இலாபம் மொத்த இலாபம் வந்துட்டு கொள்வனவு விற்பனை ஊடாகத்தான் வரும். கொள்வனவு செய்ததுல இருந்து விற்பனைக்கும் இடையில உள்ள அந்த அதுல அமௌண்ட்டை நம்ம அதுல போட்டுட்டு அது அந்த ஃபார்மட் வந்துட்டு நான் வழங்கப்படுத்தின அடுத்த இதுல விற்பனையில இருந்து கொள்வனவு கழிச்சதுக்கு பிறகு வார அமௌண்ட் வந்துட்டு மொத்த இலாபத்துக்கு பிறகு மத்த வருமானங்கள் செலவுகளை போட்டு நம்ம கடைசியா வந்துட்டு தேறிய இலாபத்தை கால்குலேட் பண்ணலாம். அந்த தேறிய இலாபம் தான் உரிமையாளருக்கு சொந்தமானது. சோ அதை வந்துட்டு நம்ம அந்த ஃபார்மேட்டை வந்துட்டு பார்ப்போம். இப்ப வந்துட்டு இதுக்கு இந்த கொள்வனவு விற்பனைக்கான இரட்டை பதிவு. ஓகே, சோ இப்ப வந்துட்டு அடுத்த ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா கொள்வன விற்பனை. ஓகே, இப்ப அடுத்தது காசுக்கு போகும். காசு நார்மலா உங்களுக்கு தெரியும். காசு பெறுவனவுகள் கொடுப்பனவுகளை பதிவு செய்யறது. காசு பெற்ற மண்ட வரவு பக்கம் வைக்கணும், காசு கொடுத்த மண்டங்களை பக்கம் வைக்கணும், செலவு பக்கம் வைக்கணும். காசு பெற்ற மண்ட வரவு பக்கம், காசு கொடுத்த மண்ட செலவு பக்கம் வைக்கணும். சோ இது வந்துட்டு நார்மலா நம்மளுக்கு தெரியும். காசு வந்துட்டு ஒரு சொத்து. அப்ப சொத்து எங்க போகும் வந்துட்டு சொத்து வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுல பேலன்ஸ் ஷீட் இருக்குத்தானே. பேலன்ஸ் ஷீட்ல சொத்துக்கு கீழே நடைமுறை சொத்தா காட்டணும். நடைமுறை சொத்துக்களை வந்துட்டு ரெண்டா பிரிக்கலாம். நிதி நிலைமை கூட்டுல உள்ள சொத்துக்களை வந்துட்டு மொத்த சொத்துக்களை ரெண்டா பிரிக்கலாம். நிலையான சொத்து, நடைமுறை சொத்துண்டு. நிலையான சொத்துன்னு ஒரு வகையில கோட் பண்ண நடைமுறை அல்லா சொத்துன்னு சொல்லலாம். நிலையான சொத்து அல்லது நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை நடைமுறையிலண்டா அடிக்கடி நடக்கிறது இல்லை, ரெகுலரா நாளாக நடக்கிறது இல்லை, அடிக்கடி சேஞ்ச் ஆகுறது இல்லை. அது குறிப்பிட்ட நீண்ட காலத்தை யூஸ் பண்ணக்கூடிய நீண்ட ஆயுள், அந்த பயன்பாட்டு ஆயுள் காலத்தை கொண்டதுதான் நிலையான சொத்து. நடைமுறை அல்லா சொத்து காணி, கட்டிடம், இயந்திரம் இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு தானே பாவிக்க. அதுக்கு வந்துட்டு தேய்வு இருக்குத்தானே, பாவிக்க என்ன செய்யும், அது தேய்வடையும். சோ அதெல்லாம் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்து அல்லது நிலையான சொத்துன்னு சொல்லுவோம். அடுத்து நடைமுறை சொத்துன்னு சொல்றது அடிக்கடி நாளாந்தம் அதுல சேஞ்ச் ஆகக்கூடியது.
அந்த வருடம் ஒரு வருடத்துக்கு குறைந்தது, ஒரு வருடத்துக்கு கூடுதலான, ஒரு வருடத்துக்கு மேல பாவிப்போம்னா அது நிலையானது, ஒரு வருடத்துக்கு குறைந்தது எல்லாம் நடைமுறை சொத்து. ஒரு வருடத்துக்குள்ளேயே அதுல மாற்றம் ஏற்படலாம். அடிக்கடி நாளாந்தம் அதுல சேஞ்ச் ஏற்படக்கூடியது. அவ்வாறு சொல்றதுதான் நடைமுறை சொத்துன்னு சொல்லுவோம். அதுல வந்துட்டு காசும் ஒரு விஷயம். காசு அடிக்கடி மாற்றம் ஏற்படக்கூடியது தானே. அதே மாதிரி இருப்பு, நிறுவனத்துல உள்ள இருப்பும் வந்துட்டு நடைமுறை சொத்து. அதே மாதிரி கடன் பட்டோம், நம்மளுக்கு கடன் நம்மகிட்ட இருந்து கடனுக்கு பொருளை வாங்கினாங்கன்னா அவங்க நம்மளுக்கு தரணும் தானே. கடன் பட்டோரும் அடிக்கடி மாறக்கூடியது, ஒரு வருடத்துக்குள்ள சேஞ்ச் ஆகக்கூடியது. சோ அது வந்துட்டு நடைமுறை சொத்து. ஒரு வருடத்துக்குள்ளேயே மாற்றம் ஏற்படக்கூடியதெல்லாம் நடைமுறை சொத்து. ஒரு வருடத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ணுவோம்டா அது வந்துட்டு நிலையான சொத்து. சோ இது சொத்தை வந்து ரெண்டா பிரிக்கலாம். இது காசு வந்துட்டு நடைமுறை சொத்துக்குள்ள ஒரு சொத்தாக காட்டப்பட வேண்டும். ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு மூணாவது விடயம் வந்துட்டு இருப்பு, இன்வென்ட்ரி. இருப்புன்னு சொல்றது என்ன? நம்மட நிறுவனத்துல உள்ளது, நம்ம உற்பத்தி செய்யப்பட்டது அல்லது கொள்வனவு செய்யப்பட்டது இன்னும் வந்துட்டு நம்ம விற்பனை செய்யல. நம்மட நிறுவனத்திலே இருக்கு கொள்வனவு செய்தது, இன்னொரு நபர்கிட்ட இருந்து கொள்வனவு செய்து விற்பனை செய்யலாம் அல்லது உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம். அப்ப இரண்டு வகையில வந்துட்டு நம்ம விற்பனை செய்யலாம். ஒன்று நம்மளாகவே உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம், அல்லது இன்னொரு நபர்கிட்ட இருந்து கொள்வனவு செய்து அதுல ஒரு சின்ன ஒரு இலாபத்தை வச்சு விற்பனை செய்யலாம். சோ இப்படி செய்யும் பொழுது நம்மட இன்னும் விற்பனை செய்யாமலுக்கு நிறுவனத்துல இருக்குது. அடுத்த இயர்லயோ அடுத்த டைம்லயோ நம்ம அதை விற்பனை செய்யலாம் என்ற அடிப்படையில அது நம்மட நிறுவனத்துல இருப்பாக இருக்கின்றது. அதை சொல்றது இன்வென்ட்ரி அல்லது இருப்புன்னு சொல்லுவோம். வந்துட்டு தொக்குன்னு சொல்லுவாங்க. தொக்கு அல்லது இருப்பு, அது வந்து இங்கிலீஷ்ல இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். இன்னும் விற்பனை செய்யாம இருக்கிறது, அதை நம்ம உழைக்கலாம். அதுக்கான அது அடுத்த இயர்லயோ அடுத்த மந்த்லயோ வந்துட்டு அதை வந்துட்டு விற்பனை செய்து அதுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதுல வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கணும் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னது அந்த கொள்வன விற்பனையோட சம்பந்தப்பட்டது. விற்பனை கிரயம், நம்ம நிதி கூற்று இது சாரி நிதி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட், இலாப நட்ட கூற்று இருக்குதானே, வியாபார இலாப நட்ட கூற்று. அந்த வியாபார இலாப நட்ட கூற்றுல வந்துட்டு ஒரு விடயம் வந்துட்டு விற்பனை கிரயம், விற்பனை செய்த பொருள் உண்மையான கிரயம். விற்பனை என்ன அர்த்தம் வந்துட்டு, விற்பனை விலை எவ்வாறு இருக்கும் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பொருள் கிரயம் உண்மையான விலை, ஒரு குறிப்பிட்ட பொருள்ன்ற விலையோட ஒரு சின்ன ஒரு இலாபத்தை எட் பண்ணித்தான் விற்பனை செய்வோம். நார்மலா எல்லாரும் எப்படி விற்பனை செய்வாங்க, ஒரு பொருள்ன்ற உண்மையான விலையோட குறிப்பிட்ட ஒரு இலாபத்தை வச்சுதான் விற்பனை செய்வாங்க. விற்பனை ஈக்குவல் விற்பனை. அப்ப விற்பனையில வந்துட்டு இலாபமும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனா விற்பனை கிரயம்னு சொல்றது இந்த கிரயம், விற்பனை செய்த பொருள்ன்ற உண்மையான 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 பெருமதி, விற்பனை செய்யப்பட்ட பொருள்ற உண்மையான பெருமதி தான் விற்பனை கிரயம். இது காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, விற்பனை செய்த பொருள்ற உண்மையான காஸ்ட். சோ இதோட இலாபத்தை எட் பண்ணித்த விற்பனை விலை வந்துட்டு வருது, விற்பனை விலை. இப்ப கிரயம் எப்படி கால்குலேட் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எப்படி செய்யறோம்னா, ஆரம்ப இருப்பு ஆல்ரெடி நம்மகிட்ட இருப்பு இருக்குது, அதோட வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு கொள்வனவு செய்ததை கூட்டணும். அப்ப மொத்த இருப்பை கால்குலேட் பண்ணல, அந்த ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறதோட இந்த வருடம் வாங்கினதை எட் பண்ணினோம்னா மொத்தமாக டோட்டல் இருப்பு வரும். டோட்டல் இருப்புல இருந்து குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில விற்பனை செய்யப்படாம தானே, குறிப்பிட்ட ஆண்டுல இறுதியில விற்பனை செய்யப்படாம இருக்கிற இருப்பை வந்துட்டு கழிச்சமண்டா இந்த வருடத்துல செய்யப்பட்ட விற்பனையிட உண்மையான பெருமதியை கால்குலேட் பண்ணலாம். ஆரம்பம் பிளஸ் கொள்வனவு அதுல இருந்து இறுதி இருப்பை வந்துட்டு கழிச்சமண்டா வருட இறுதியில இன்னும் விற்பனை செய்யப்படாம இருக்கிறத கழிச்சமண்டா விற்பனை கிரயத்தை கால்குலேட் பண்ணலாம். விற்பனை செய்யப்பட்ட பொருள்ற உண்மையான கிரயத்தை கால்குலேட் பண்ணி கொள்ள முடியும். சோ இதுதான் விற்பனை கிரயம். இந்த இருப்புல முக்கியமான ஒரு விடயம் விற்பனை கிரயம் எப்படி கால்குலேட் பண்றது. சோ இப்ப மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்ணுவோம்.
கொள்வனவை கழிச்சமெண்டா ஒரு இருப்பும் இல்லை, எல்லா இருப்பையும் வித்துட்டமெண்டு ஒரு எசியூம் பண்ணினமெண்டு எதுவுமே இருப்பா இல்ல, கொள்வனவு செய்யறதெல்லாம் விற்பனை செய்யறோம் என்று சொல்லி எடுத்தமெண்டா விற்பனை மைனஸ் கொள்வனவு ஒன்று எடுத்து மொத்த லாபம் கால்குலேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஆரம்ப இருப்பு இறுதி இருப்புகள் விற்பனை செய்யாம சில இருப்புகள் கொஞ்சம் இருக்குமெண்டா அங்க வந்துட்டு விற்பனை மைனஸ் விற்பனை கிரயத்தை கழிக்கும். விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சாதான் மொத்த லாபம் வரும். நார்மலா வந்துட்டு கொள்வனவு செய்த எல்லாத்தையும் விற்பனை செய்யறமெண்டா எது இருப்பும் இல்லாம இருந்துச்சுண்டா விற்பனை மைனஸ் கொள்வனவு ஒன்று எடுத்து மொத்த லாபத்தை கால்குலேட் பண்ணலாம். இந்த கம்பெனில வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கொள்வனவு செய்ததுல சில அமௌண்ட் வந்துட்டு இருப்பாக இருக்கு, விற்பனை செய்யப்படாம இருக்கு. அதனால விற்பனை மைனஸ் விற்பனை செய்யப்பட்ட பொருள் வியாபார இலாப நட்ட கூற்று. சோ இப்ப வந்துட்டு வியாபார கணக்கை மட்டும் எடுக்கிறோம். வியாபார கணக்குல இருந்து மொத்த இலாபத்தை மட்டும் கால்குலேட் பண்ணலாம். எவ்வாறு கால்குலேட் பண்றது, இந்த மேலுக்கு நான் சொன்ன இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணித்தான் இதுல காட்டுப்பட்டிருக்கு. விற்பனையை போடுறோம், ரெண்டாவது குளத்துல போடுறோம். அடுத்தது ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்ப கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்? விற்பனை கிரயம் வரும். முதலாவது ஈக்குவேஷனை பாருங்க, விற்பனை கிரயம் வரும். அப்ப விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த இலாபம் வரும். சோ இந்த ரெண்டையும் இந்த ஃபார்மட்ல போட்டு காட்டுதிக்கன்னு வந்துட்டு சரியா? ஓகே, அடுத்தது வந்துட்டு அதுல சில 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 மேலதிக விடயங்களை உள்ளடக்கலாம் வந்துட்டு இந்த வியாபார கணக்குல, அது தொடர்பாக பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு அந்த விடயம் வந்துட்டு உள்வரும் வண்டி கூலி வெளி செல்லும் வண்டி கூலி, carriage inwards and the outwards. ஓகே, உள்வரும் வண்டி கூலி வெளி செல்லும் வண்டி கூலி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்ன வண்டி கூலிண்ட என்ன வந்துட்டு ஒரு பொருளை கொள்வனவு செய்வோம்டா அல்லது விற்பனை செய்வோம்டா, கொள்வனவு செய்வோம்டா அல்லது விற்பனை செய்வோம்டா அதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது தானே, போக்குவரத்துக்கு அல்லது கூலி தொழிலாளியை வச்சிருப்பாங்க. அந்த கூலி தொழிலாளி அதை வந்துட்டு தூக்கிட்டு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் தானே. இல்லாட்டி வந்துட்டு ஒரு வண்டியை வந்துட்டு ஒரு வண்டியின் ஊடாக ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வாகனத்தின் ஊடாகத்தான் போகணும். இதுக்கான நம்ம கூலி கொடுக்குறோம். இந்த கூலி எல்லாமே வந்துட்டு சொல்றதுதான் வண்டி கூலி. ஒரு பொருள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு செல்றதுக்கு கொள்வனவுலையோ அல்லது போதோ ஏற்படக்கூடிய போக்குவரத்து செலவு இருக்குதானே, போக்குவரத்துக்கு வழங்கப்படுற கூலி. ஒரு ஊழியர் ஊடாக கொண்டு செல்லலாம், இல்லாட்டி ஒரு வாகனத்துல கொண்டு செல்லலாம். இதுக்காக வேண்டி கொடுக்குற அமௌண்ட் தான் வந்துட்டு வண்டி கூலி. இது உள்வரும் வண்டி கூலின்னு இருக்கு, வெளிச்செல்லும் வண்டி கூலின்னு இருக்கு. உள்வரும் வண்டி கூலின்னு சொல்றது கொள்வனவு செய்தமண்டா பொருள்ல நம்ம கொள்வனவு செய்தமண்டா அதுக்கு நம்ம வந்துட்டு கொள்வனவு செய்தோம்னா அந்த கொள்வனவு செய்யும் போல அந்த ஊழியருக்கோ அல்லது வந்த வாகனத்துக்கோ நம்ம காசு கொடுக்கணும். அது வந்துட்டு உள்வரும் வண்டி கூலி. வெளி செல்லும் வண்டி கூலின்னு சொல்றது விற்பனை செய்தமண்டா, பொருளை விற்பனை செய்தமண்டா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஒன்று கொடுக்கறது தானே, வந்துட்டு வாகனத்துலதான் ஏற்றி கொண்டு செல்றாங்க. அதுக்கு வந்துட்டு கொடுக்கறதுதான் வெளி செல்லும் வண்டி கூலி. உள் செல்லும் வண்டி கூலி கொள்வனவின் போது ஏற்படக்கூடியது. வெளி செல்லும் வண்டி கூலி வந்துட்டு விற்பனை செய்யும் பொழுது ஏற்படக்கூடியது. இதுக்கான பதிவு எப்படி வருமண்டா, உள்வரும் வண்டி கூலின்னு சொல்றது எங்க போகுமண்டா கொள்வனவோட கூட்டி காட்டோட, கொள்வனவோட தொடர்பட்டது உள்வரும் வண்டி கூலி. அப்ப கொள்வனவோட இந்த உள்வரும் வண்டி கூலியை கூட்டணும். உள்வரும் வண்டி கூலிக்கு காசு கொடுத்திருப்போம்டா உள்வரும் வண்டி கூலி வரவு. அடுத்தது எங்க போகும் வந்து காசு கணக்கு செலவு கொண்டு போகும். காசு போகணும், காசு கணக்கு செலவு. உள்வரும் வண்டி கூலி ஒரு செலவு தானே, செலவு வந்துட்டு வரவு மீதிய வரவுல வரும். அதுக்கான கணக்கு உருவாக்கணும். அதே மாதிரி செல்லும் வண்டி கூலி இரட்டை பதிவு இது வந்துட்டு விற்பனையோட சம்பந்தப்பட்டது. வெளி செல்லும் வண்டி கூலின்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு செலவு. அப்ப அதுக்கான பதிவு எப்படி வரும்? வெளி செல்லும் வண்டி கூலி வரவு காசு கணக்கு செலவு, ரெண்டுமே செலவால ரெண்டும் ஒரே மாதிரி பதிவு வரும். இந்த பதிவு செஞ்சது பிறகு காசு ஓகே, காசுல
அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. மற்றது உள்வரும் வண்டி கூலியும் இருக்கு, வெளிச்செல்லும் வண்டி கூலி கணக்கும் இருக்கு. அதை நம்ம எங்க கொண்டு செல்லணும் நம்மளுக்கு தெரியும். உள்வரும் வண்டி கூலி கொள்வனவோட சம்பந்தப்பட்டதால கொள்வனவு கீழே அதை கூட்டி காட்டணும். இந்த கொள்வனவு இருக்குத்தானே எடுத்துட்டு இந்த கொள்வனவு கீழே உள் செல்லும் வண்டி கூலியை கூட்டி காட்டணும். இந்த கொள்வனவோட கொள்வனவோட சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளையும் இந்த கொள்வனவோட கூட்டி காட்டணும். கொள்வனவு செலவுகள் எல்லாம் கொள்வனவோட சம்பந்தப்பட்டால கொள்வனவோட கூட்டி காட்டப்படணும். அப்பதான் உண்மையான அமௌண்ட் வந்துட்டு கொள்வனவோட கூட்டி காட்டப்பட வேண்டும். அது மாதிரி விற்பனையோட சம்பந்தப்பட்டதான் வெளிச்செல்லும் வண்டி கூலி. ஆனா இந்த விற்பனையோட சேர்ந்த வெளிச்செல்லும் வண்டி கூலி விற்பனையோட கூட்டி காட்டப்படுற கழிச்சு காட்டுறதில்ல. விற்பனை நார்மலா நம்ம யோசிப்போம், உள்வரும் வண்டி கூலி கொள்வனவோட கூட்டி காட்டணும்னு நான் சொல்றேன் அப்பதான் உண்மையான கொள்வனம் செய்யப்பட்ட அந்த செலவு எவ்வளவு உண்டு வரும். அதனால கூட்டுறோம் ஆனா வெளிச்செல் வண்டி கூலி சொல்றது விற்பனையோட சம்பந்தப்பட்டது தானே. ஏன் விற்பனையோட இந்த விற்பனை இடத்துல ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு நீங்க கேட்கலாம். விற்பனைன்னு சொல்றது டோட்டலா உண்மையான பெருமதியை தான் போடணும். உண்மையான பெருமதி இலாபம் உள்ளடங்கப்பட்டதுதான் விற்பனை விலை. ஆனா இந்த வெளிச்சல் வண்டி கூலி இந்த விற்பனையோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றல. அது எங்க போகும்டா அந்த மொத்த லாபத்தை கால்குலேட் பண்ணினதுக்கு பிறகு சில செலவுகள் வருதுதானே. அந்த செலவுகளை பிரிப்பம் நிர்வாக செலவு, விற்பனை விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவுகள்னு சொல்லிப்பட்டு பிரிப்பம் செலவுகளை மொத்த லாபத்தை கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு இலாப நட்ட கூற்றுல செலவுகளை எவ்வாறு பிரிப்போம்னா நிர்வாக செலவு, நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட செலவு, விற்பனை விநியோக செலவு, விற்பனையோட சம்பந்தப்பட்ட செலவுகள், நிதி செலவுகள், மூலதனத்தை வாங்கினோம்டா இல்லாட்டி கடன் வாங்கினோம்டா நிதியோட சம்பந்தப்பட்ட செலவுகள் நிதி செலவுக்குள்ள வரும். அதை தவிர வேற ஏதாவது செலவுகள் இருக்குமே அது மேலதிக செலவுக்குள்ள வரும். ஒரு களவாடப்பட்டுச்சுண்டா பொருள் அல்லது தீப்பற்றப்பட்டுச்சுண்டா நெருப்பு பட்டுச்சுண்டா அப்படியான இதுகள் மேலதிக செலவுக்குள்ள வரும். சோ இது விற்பனையோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதால விற்பனை விநியோக செலவு கீழே இதை காட்டும். வெளிச்செல்லு வண்டி கூலி விற்பனை விநியோகத்துல சம்பந்தப்பட்டதால இதை விற்பனை விநியோக செலவு கீழே நம்ம இது ஒரு செலவாக காட்டப்பட வேண்டும். உள்வரும் வண்டி கூலி கொள்வனவோட கூட்டணும், விற்பனை விநியோக செலவுல காட்டணும் இந்த வெளிச்செல்லும் வண்டி கூலியை. சோ இதான் இதுல டிரான்சாக்ஷன்ஸ். இரட்டை பதிவும் சொல்லப்பட்டு எப்படி இதை கொண்டு செல்ற எந்த இடத்துல நம்ம இந்த அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட கொண்டு செல்லணும்னு சொல்லிருக்கோம். ஓகே. சோ இப்ப அடுத்தது அதுல அடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வியாபார கணக்குல குட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் the written down. ஓகே. இது என்னன்னு சொல்றேன்னா என்னடா இதுல இந்த பொருள் பெருமதி மாற்றம் அடையுது. கொள்வனவு செய்த பெருமதி இருக்குத்தானே, நம்ம இருக்கிற குட்ஸ் இருக்குத்தானே, இருப்பு இருக்குத்தானே, அந்த இருப்புல பெருமதி மாற்றம் அடையுது. சில டைம்ல மாற்றம் என்று சொல்றது இந்த ரிட்டர்ன் டவுன் சொல்றது, ரிட்டர்ன் ஆஃப் சொல்றது பெருமதி குறைகிறதான் சொல்லப்படுறது. பெருமதி குறைவடையுது. ரிட்டர்ன் ஆஃப் ரிட்டர்ன் டவுன் சொல்றது பெருமதி குறைவடையுது. மாற்றம் அடையுதுன்னா என்ன அர்த்தம் என்றா குறைவடைகிறத சொல்லப்படுது. குறைவடைகிறண்டா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது கீழே வாரது பொருள் காணாம விடல, பொருள் காணத்து போறது, இல்லாட்டி களவாடப்படும். காணத்து போறதுன்னு சொல்றது களவாடப்படும். அடுத்தது பழுதடையுது, பொருள் ஒன்று பழுதடையுது, அது பாவிக்கல தானே, அது பழுதடையுது. இல்லாட்டி ஃபேஷன் மாறுறது, ஃபேஷன் குறைஞ்சிடுது. அந்த பொருளுக்கான தேவை கேள்வி குறைகிறது. அதுல கஸ்டமர்ஸ்ட இருந்து கஸ்டமர்ஸ் மாறும், ஸ்டைல் மாறும் பொழுது அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான தேவை குறையலாம். சோ இப்படியா நடக்கும் பொழுது என்ன நடக்கும், அந்த பொருள்ற பெருமதி குறைவடையுது. பொருள் காணது போன பெருமதி குறையுது தானே. பழுதடைந்தா அந்த பொருளை நம்ம பாவிக்க இயலாது, அதை நம்ம தூக்கி போடணும். சோ அதுல பெருமதி குறையுது. மொத்த பெருமதியில ஒரு பழுதடைகிற பொருள் இருந்தா
ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்கண்டா மொத்தமாக இருப்பு இருக்குது வந்துட்டு அந்த கடையில இவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்குது வந்துட்டு இவ்வளவு பெருமதியான ஃப்ரூட்ஸ், அதுல சில ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பழுதடைஞ்சிட்டு, சோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், அதை விற்பனை செய்ய முடியாது. அப்ப அதுல பெருமதியே இல்லாம குறையுது. இங்க பெருமதி மொத்தமா இருக்கிற இருப்புட பெருமதி குறையுது. சோ அதே மாதிரி ஃபேஷன் மாறுமெண்டா அதுல பெருமதி வந்துட்டு அந்த பொருள்ற பெருமதி வந்துட்டு குறையுது. சோ இந்த குறையிறது எல்லாமே இந்த குறையிறது தான் வந்துட்டு குட்ஸ் ரிட்டன் ஆஃப் அல்லது ரிட்டன் டவுன், பெருமதி குறைவுன்னு சொல்றோம். சோ இதுக்கான பதிவு என்னன்னா, அந்த பொருள்ற பெருமதி வந்துட்டு குறையும், இது ஒரு செலவாகவும் காட்டணும். பெருமதி அந்த இருப்பு பெருமதி வந்துட்டு குறையும், அந்த இருப்பு கணக்குல வந்துட்டு இதுல பெருமதியை குறைத்து காட்டணும். இது ஒரு செலவு அடிப்படையில, செலவுல எங்க வரவு தானே, வரவுல வந்துட்டு அந்த குறிப்பிட்ட அதுக்கான அந்த அதுல நேம போட்டுட்டு நம்ம வரவு வைக்கணும். சோ இதுக்கான கூற்று எந்த நிதி கூற்றுக்கு போகும் என்று பார்த்தோம்னா, வியாபார கிரயத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். விற்பனை கிரயம் இருக்குத்தானே, விற்பனை கிரயத்து இதுல சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்துல இந்த பெருமதி குறைவானது விற்பனை கிரயத்தில் உள்ளாக்கப்படுவதால் சரியான இலாபத்தினை கணிப்பிட முடியும். விற்பனை கிரயத்தோட எட் பண்ணினாத்தான் வந்துட்டு உண்மையான இலாபத்தை கண்டுபிடிக்க இயலும். விற்பனை கிரயம்னு சொல்றது என்ன? உண்மையா விற்பனை செய்யப்பட்ட பொருள்ற கிரயம் தானே. விற்பனை கிரயம்னு சொல்றது உண்மையாக விற்பனை செய்யப்பட்ட பொருள்ற கிரயம். இப்ப வந்துட்டு சில பொருள் வந்துட்டு பழுதடையுதோ இல்லாட்டி பெருமதி குறையுதுண்டா, அதையும் விற்பனை கிரயத்தோட கூட்டுனாத்த, விற்பனை கிரயத்துல அதையும் எட் பண்ணினாத்த உண்மையான இலாபத்தை கண்டுகொள்ள முடியும். ஏன்னா அது நம்மள லொஸ்ட் ஆயிட்டு, அது ஒரு கிரயம் தானே, அது ஒரு கிரயம். லொஸ்ட் பெருமதி குறையுதுண்டா அது ஒரு வந்துட்டு கிரயம் வந்துட்டு. சோ இந்த விற்பனை கிரயத்துல அதை வந்துட்டு விற்பனை கிரயத்துல அதுவும் எட் பண்ணப்பட்டுச்சுன்னா தான் உண்மையான இலாபத்தை கண்டுகொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு நம்ம கணக்கெடுக்காம விட்டமண்டா என்ன செய்யும், மொத்த இலாபம் கூடுதலான அமௌண்டா காட்டுப்படும் தானே. பழுதடைந்ததை காட்டா அது உண்மையா அதுல வந்துட்டு இலாபம் வந்து உண்மையா காட்டுப்படாது. அப்ப இது வந்துட்டு பெருமதி குறைவோ இல்லாட்டி இதுல பெருமதி குறைவோ வந்துட்டு நம்ம வியாபார கணக்குல உள்ளடக்கப்பட்டாதான் உண்மையான சரியான இலாபத்தை கணிப்பிட முடியும். சோ அது எப்படி என்ன செய்யணும், விற்பனை கிரயத்துல அது கூட்டுப்பட்டு காட்டுனாத்தான் உண்மையா எப்படி இலாபத்தை கால்குலேட் பண்றோம், விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம் தானே. இந்த விற்பனை கிரயத்துக்குள்ள இந்த குட்ஸ் ரிட்டன் ஆஃபும் உள்ளடக்கப்பட்டுட்டாத்தான் உண்மையான இலாபத்தை கண்டு கொள்ள முடியும். சோ அதை நான் எப்படி விளங்கப்படுத்துறேன், மேலுக்கு பாருங்க. சோ இது ஃபார்மட் வந்துட்டு மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்றது. ஓகே, சோ விற்பனை கிரயத்துல அத ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி விற்பனை கிரயம் விற்பனை வந்துட்டு எவ்வளவு இருக்கின்றா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கு நான் அமௌண்ட் வந்துட்டு எடுக்கிறேன். வந்துட்டு விற்பனை வந்துட்டு 20,000, விற்பனை வந்துட்டு 20,000. ஆரம்ப இருப்பு வந்துட்டு எவ்வளவுண்டா 2,000. கொள்வனவு செய்திருக்கிறோம், இந்த ஆண்டுல கொள்வனவு செய்திருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் 8,000. இறுதி இருப்பாக இருக்கிறது வந்துட்டு 5,000. சோ விற்பனை கிரயம் எவ்வளவு வந்துட்டு வரும், 2,000 பிளஸ் 8,000ல இருந்து 5,000 கழிச்சோம்னா 5,000 தான் உண்மையான விற்பனை கிரயம். சோ விற்பனை கிரயத்தை கழிச்சோம்னா மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்ணலாம். 15,000 வந்துட்டு மொத்த இலாபம். விற்பனை செய்தோம் 20,000க்கு விற்பனை செய்திருக்கிறோம். அதுல உண்மையான கிரயம் வந்துட்டு எவ்வளவு உண்மையான பெருமதி 5,000 தான் உண்மையான பெருமதி. ஆனா 20,000க்கு வித்திரிக்கும். சோ அதுல இருந்து கிடைக்கிற இலாபம் எவ்வளவு 15,000. சோ இந்த இலாபத்தை வந்துட்டு சொல்லுவோம் மொத்த இலாபம், கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? இப்ப வந்துட்டு குட்ஸ் ரிட்டர்ன் டவுனை வந்துட்டு பெருமதி குறைவை வந்துட்டு எப்படி இதுல எட் பண்ணலாம், எட் பண்ணி உண்மையான எப்படி பார்ப்போம்.
சோ அது என்னண்டா வந்துட்டு ஆரம்ப இருப்புல எந்த ஒரு தாக்கமும் இல்லை. ஆரம்ப இருப்பு 2000, கொள்வனவு வந்துட்டு எவ்வளவு 8000. இப்ப இருப்போட பெருமதி வந்துட்டு இப்ப குறையுது. 5000 முதல் இருக்குது. உண்மையா நம்மகிட்ட இருக்கிற இருப்புட இந்த ரிட்டர்ன் டவுன் என்னன்னு சொல்றது, ரிட்டர்ன் ஆஃப் பெருமதி குறைவுண்டா எதுல ஏற்படும் இந்த குறைவு? நம்மகிட்ட இருக்கிற இருப்புல இருந்து. ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற அந்த இருக்கிற எல்லா இருப்புல இருந்துதான் பெருமதியை குறைக்கணும். இப்ப இந்த இருப்புலதான் பெருமதி மாற்றம் அடையுது. சோ இறுதி இருப்பு வந்துட்டு 5000 முதல் இருக்குது. இப்ப வந்துட்டு அந்த இறுதி இருப்பு வந்துட்டு எவ்வளவா மாறுதுன்ற 4000 மாறுது. பெருமதி குறைவடையுது. முதல் ஃப்ரூட்ஸ் கடையில இருக்கிற உண்மையான பெருமதி வந்துட்டு 5000 ரூபாய். இப்ப வந்துட்டு அதுல சிலதை பழுதடைந்துட்டு தூக்கி போட்டுட்டோம், இல்லாட்டி வந்துட்டு அதை வந்துட்டு யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கண்டா, சில சாமான்களை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பெருமதி குறையுது தானே, இருப்பிட பெருமதி குறையுது. சோ இருப்பிட பெருமதியை குறைக்கிறோம்னா என்ன அர்த்தம் வந்துட்டு 5000 இப்ப 4000 மாத்திர போறோம், குறையுது. மாறுனா இப்ப உண்மையான விற்பனை கிரயம் எவ்வளவு? 2000 பிளஸ் 8000 10,000, 10,000த்துல இருந்து 4000 கழிச்சா உண்மையா இப்ப விற்பனை கிரயமா போறது எவ்வளவு? 6000. விற்பனை கிரயம் வந்துட்டு கூடுது. விற்பனை கிரயம் கூடுனாத்தான் இலாபம் வந்துட்டு இங்க குறையும். சோ வந்துட்டு ஆன்சர் என்ன? 14,000. சோ அதைத்தான் சொல்லு வருது, விற்பனை கிரயத்துல உள்ளடக்கப்பட வேண்டும். விற்பனை கிரயத்தில் எப்படி உள்ளடக்கப்படலாம்? இறுதி இருப்பிட பெருமதியை குறைத்து காட்டினமண்டா, உண்மையான இறுதி இருப்பு பெருமதியை குறைத்து விற்பனை கிரயம் கூடும். விற்பனை கிரயம் கூடுனா உண்மையான இலாபத்தை கால்குலேட் பண்ணலாம். சோ பெருமதி குறைவு ஏற்பட்ட என்ன நடக்கும்? மொத்த இலாபம் வந்துட்டு குறையுது, 14,000 மாறுது. சோ இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் அல்லது ரிட்டர்ன் டவுன் சொல்லு, பெருமதி குறைவு ஏதாவது ஒரு காரணமாக ஏற்படலாம். சோ இறுதி இருப்புல அதை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு இறுதி இருப்புட பெருமதி வந்துட்டு குறைவடையும். குறைவடைகிறதால விற்பனை கிரயத்திட அமௌண்ட் கூடும். சோ மொத்த இலாபத்திட பெருமதி குறையும். சோ இதுதான் வந்துட்டு இந்த இருப்போட சம்பந்தப்பட்ட விடயம். சோ இந்த இருப்போட சம்பந்தப்பட்ட விடயங்கள் வந்துட்டு வியாபார கணக்குல வருது. இது வந்துட்டு மொத்த இலாபத்தை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். வேணுமாட்டா இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. இரட்டை பதிவு பார்ப்போம். இப்ப வந்துட்டு இருப்பு பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு, இன்வென்ட்ரிய பத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி செய்யணும்னு. இப்ப அதுக்கான இரட்டை பதிவு வந்து பார்ப்போம். சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வந்துட்டு இந்த இருப்போட சம்பந்தப்பட்டது கொள்வனவு கணக்கை க்ளோஸ் பண்ணி, இந்த இருப்போட சம்பந்தப்பட்டது கொள்வனவுன்னு சொல்றது இருப்பு தானே, கொள்வனவு செய்து வச்சிருக்கோம், அதை வந்துட்டு விற்பனை செய்ய போறோம். சோ அது எங்க வருது? விற்பனை கணக்குல வருது. சோ அந்த விற்பனை கணக்கை எப்படி க்ளோஸ் பண்றது, எவ்வாறு நம்ம இலாப நட்ட கூற்று கொண்டு செல்றதுன்னு பார்ப்போம். கொள்வனவு கணக்கு க்ளோஸ் பண்ண, கொள்வனவு கணக்கு ஆல்ரெடி வரவுதானே, கொள்வனவு கணக்கு வரவுதானே. கொள்வனவு செய்தோம்ல, காசுக்கு கொள்வனவு செய்தோம்னா கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்ப இப்ப கொள்வனவு கணக்கை க்ளோஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம் வந்துட்டு, கொள்வனவு கணக்குல செலவு வைக்கிறோம், இலாப நட்ட கூற்றுக்கு போகுதுன்னு சொல்லி போட்டு செலவு வைக்கிறோம். அப்ப கொள்வனவு கணக்கு செலவு, வரவு எங்க போகுது? வியாபார கணக்குக்கு போகுது. வியாபார கணக்குல பிளஸ் போட்டு தானே செய்யறான், பிளஸ் போட்டு செய்யறதுல அது என்னன்னு சொல்லப்படுது? வரவு. கொள்வனவு கணக்கு வரவு ஒன்று பிளஸ் பண்றது தானே, ஆரம்ப மீதியோட கொள்வனவு கூட்டுறோம், பிளஸ் போடுறோம். சோ இது வந்துட்டு வரவு. அப்ப இது எங்க போகுது? வரவு வியாபார கணக்குக்கு போகுது வரவு. கொள்வனவு கணக்க க்ளோஸ் பண்ணி அதைத்தான் கொண்டு செல்றோம். அப்ப க்ளோஸ் பண்றேன்னு செலவு வைக்கணும். ஆல்ரெடி வரவு கொள்வனவு கணக்குல வரவு வச்சிருக்கிறோம் கொள்வனவை. இப்ப அதை இல்லாம ஆகுறன்னு என்ன செய்யணும்? இலாப நட்ட கூற்றுக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டு அதை செலவு வச்சு அதை பேலன்ஸ் பண்றோம். சோ அதுக்கான இரட்டை பதிவு வியாபார கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. சரியா? அடுத்தது வந்துட்டு இறுதி இருப்புக்கான இரட்டை பதிவு. இறுதி இருப்பு இருக்கிறது, இருப்புக்கான இரட்டை பதிவு. இரட்டை இருப்பு நம்ம ஒரு கால்குலேட் பண்றோம்னா ஆரம்பத்தில இருந்து கொள்வனவு இதுல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இறுதி இருப்புன்னு சொல்றது என்னண்டா இன்னமும் விற்பனை செய்யப்படாது.
இந்த குறிப்பிட்ட ஆண்டு இறுதி வரைக்கும் இன்னும் விற்பனை செய்யல. அடுத்த ஆண்டுல தான் அதை விற்பனை செய்ய போறோம். இன்னும் வருமானம் உழைக்கல. அந்த இருப்புல இருந்து இன்னும் வருமானம் உழைக்கல. விற்பனை செய்ததானே வருமானம் உழைக்கலாம். இறுதி இருப்புன்னு சொல்றது அந்த குறிப்பிட்ட ஆண்டு இறுதி வரைக்கும் இன்னும் விற்பனை செய்யப்படாமலுக்கு நிறுவனத்தில் இருக்கு. அதை வந்துட்டு என்ன செய்வோம், அடுத்த ஆண்டுலதான் அதை வந்துட்டு விற்பனை செய்வோம். சோ இதுல இருந்துதான் இறுதி இருப்பை வச்சுதான் விற்பனை கிரயத்தை நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, இந்த இறுதி இருப்பு வந்துட்டு எந்த கூற்றுக்கு போகும்டா, ஒரு பதிவு வந்துட்டு எங்க போகும், வியாபார கணக்குல இறுதி இருப்பை கழிச்சு காட்டுறோம். அப்பதான் விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி போட்டு இறுதி இருப்பை கழிக்கிறோம். சோ அடுத்த பதிவு எங்க போகும்டா, நிதி கூட்டு இருக்குதானே பேலன்ஸ் ஷீட்ல இதை ஒரு சொத்தா காட்டணும். இறுதி இருப்பு வந்துட்டு ஒரு சொத்து. சோ இதுக்கான இரட்டை பதிவு வந்துட்டு இறுதி இருப்பு கணக்கு வரவு. இருப்புன்னு சொல்றது ஒரு சொத்து தானே, அது வரவு வைக்கிறோம். அது எங்க போகுது, வியாபார கணக்குக்கு போகுது. ஏன் வியாபார கணக்குல செலவுன்னு சொல்லி போட்டு இங்க வச்சிருக்கிறோம், அதை மைனஸ் பண்றோம். இறுதி இருப்பு மைனஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம், செலவு. ஓகே, சோ வந்துட்டு இங்க வந்துட்டு இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. சோ இந்த இறுதி இருப்பு எங்க போகும்டா, நிதி நிலைமை கூற்றுல ஒரு சொத்தாக காட்டணும். அதே மாதிரி செலவுன்னு சொல்றது என்ன அர்த்தம்டா, வியாபார கணக்குல கழித்து காட்டுறோம். சோ இதுதான் இதுல இரட்டை பதிவு. அடுத்தது ஆரம்ப இருப்புக்கான பதிவு. ஆரம்ப இருப்புட்ட என்ன சொல்றது, போன வருடத்துல விற்பனை செய்யப்படாம இந்த வருடத்துக்கு வருகிறது. இறுதி இருப்பா இருக்கிறது அடுத்த வருடத்துக்கு ஆரம்பம் தானே. சோ போன வருஷம் இறுதியில இருந்த அமௌண்ட் வந்துட்டு இந்த வருடம் என்னவா வரும், ஆரம்ப இருப்பா வரும். இதைத்தான் முதலாவது விற்பனை செய்வோம். ஆரம்ப இருப்பாக போன வருடத்துல இருந்து வந்து இருப்பத்தான் முதல் விற்பனை செய்யணும். முதல்ல விற்பனை செய்வோம். சோ இத வந்துட்டு ஆரம்ப இருப்புன்னு சொல்லுவோம். ஆரம்ப இருப்புக்கான இரட்டை பதிவு, ஆரம்ப இருப்புக்கான இரட்டை பதிவுன்னு சொல்றது, ஆரம்ப இருப்ப வந்துட்டு நம்ம விற்பனை அந்த விற்பனை வியாபார கணக்கு கொண்டு செல்வோம். ஆரம்ப இருப்ப வந்துட்டு ஆரம்ப இருப்பு வந்துட்டு கணக்கு தொடர்ச்சியா வச்சிருக்க முடியாதே. ஆரம்ப இருப்புன்னு சொல்றது இந்த வருடம் அதை விற்பனை செய்ய போறோம். அப்ப அந்த ஆரம்ப இருப்பு ஆல்ரெடி இருக்கிற அந்த இருப்பு கணக்கை வந்துட்டு இப்ப க்ளோஸ் பண்ணணும். இந்த வருடம் வந்துட்டு நம்ம வச்சிருக்க மாட்டோம், ஏன்னா இந்த வருடம் விற்பனை செய்யணும். போன வருடத்துல இருக்கிற மீறி இந்த வருடத்துல விற்பனை செய்யணும். சோ அந்த இருப்பு கணக்கை வச்சிருக்க முடியாது, இந்த இருப்பு கணக்கை க்ளோஸ் பண்ணணும். சோ ஆல்ரெடி இது வந்துட்டு வரவு மீதி. இப்ப அந்த இருப்பு கணக்கு க்ளோஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம், செலவு வைக்கணும். இப்ப ஆரம்ப இருப்பு கணக்கு செலவு, இதை எங்க கொண்டு போறோம், வியாபார கணக்கு கொண்டு செல்றதால இது வரவு வியாபார கணக்கு. ஏன் வரவுல வைக்கிறோம், வியாபார கணக்கு வரவுண்டு இங்க பிளஸ் பண்றோம். ஆரம்ப இருப்பு பிளஸ் தானே, ஆரம்ப இருப்பு பிளஸ், கொள்வனவும் பிளஸ். சோ அது வியாபார கணக்கு வரவுண்டு வரும். இறுதி இருப்பு மைனஸ், அதால செலவுண்டு வைக்கிறோம். சரியா, இவ்வளவுதான் இதுல இருப்போட சம்பந்தப்பட்ட விடயம். இந்த இருப்போட சம்பந்தப்பட்ட விடயங்கள் வியாபார கணக்குலதான் ரிலேட்டடா இருக்கு. இறுதி இருப்பு மட்டும் அது ஒரு சொத்துன்ற அடிப்படையில அந்த குறிப்பிட்ட ஆண்டு இறுதியில் இன்னும் விற்பனை செய்யப்படல, ஆனா அது ஒரு சொத்து, நம்ம உழைக்கலாம், அடுத்த உழைக்கலாம் அடிப்படையில அதை வந்துட்டு ஒரு சொத்தாக நடைமுறை சொத்துக்குள்ள காட்டும். ஓகே, சோ இதுதான் வந்துட்டு இருப்போட சம்பந்தப்பட்டது. அடுத்த ஐட்டம் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை அல்லா சொத்துல ரெண்டு இருக்குது வந்துட்டு. நடைமுறை அல்லா சொத்துன்னா என்ன, நிலையான சொத்து, நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய, ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது, ஆயுள் காலத்தை கொண்டது, பயன் தரு ஆயுள் காலம் இருக்கு. ஒரு 3 years பாவிக்கலாம், 4 years பாவிக்கலாம், ஆயுள் காலம் இருக்கு. அது தேய்வடையக்கூடியது, பாவிக்க என்ன செய்யும், தேஞ்சிட்டு போகும், அதுல பெருமதி வந்துட்டு குறைவடையும். அதுதான் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்து அல்லது நிலையான சொத்துன்னு சொல்லுவோம். அந்த நிலையான சொத்து வந்துட்டு ரெண்டு வகை இருக்கு. ஒன்று தொட்டு பார்க்கக்கூடிய, தொட்டுணரக்கூடியது, மற்றது தொட்டுணர முடியாதது, டச் பண்ணல, டேஞ்சிபிள், தொட்டு உணரக்கூடியது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வாகனம், இயந்திரம், டேபிள், மேசை, அதையெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கலாம் தானே, தொட்டுணரக்கூடியது. தொட்டுணர முடியாதுன்னா கண்ணால பார்க்கல. தொட்டுணர
கண்ணால் பார்க்கக்கூடியது, நம்ம அதை வந்துட்டு டச் பண்ணி விளங்கக்கூடியது, அதைத்தான் வந்துட்டு தொட்டுணரக்கூடியது. தொட்டுணர முடியாததுன்னா கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அது ஒரு சொத்து, அது நீண்ட கால சொத்து. ஆனா நம்மளுக்கு அதை பாக்குறதுக்கான பார்க்கல, பாக்குறதுக்கு முடியாது. சோ தொட்டுணர முடியாது, தொட்டுணர முடியாது, இல்ல பார்க்க முடியாது. அதை வந்துட்டு தொட்டுணர முடியாத சொத்து, அதை வந்துட்டு அடுத்த இதுல பாப்பா இருக்குது. சோ இந்த நடைமுறை அல்லா சொத்து 2 வகை இருக்குது. ஒன்று தொட்டுணரக்கூடிய, தொட்டுணர முடியாதது. சோ அதுல இரட்டை பதிவு வந்துட்டு பார்ப்போம். சோ அதை பாக்குறதுக்கு போது உங்களுக்கு நான் ஒரு 9 வரைக்கும் 9:15 வரைக்கும் எடுப்பேன் வந்துட்டு. இந்த 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 சப்ஜெக்ட முடிக்க மட்டும் நான் லெக்சர்ஸ் இருப்பேன். இந்த நடைமுறை அல்லா சொத்துக்கான இரட்டை பதிவு எப்படி பார்க்க வரைக்கும் நான் எடுப்பேன் வந்துட்டு. சோ உங்களுக்கு 5 minutes பிரேக் கொண்டு வேணுமென்னா எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணாட்டி நான் இந்த இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணி இதோட முடிச்சு கொள்றேன்னு வந்துட்டேன். சோ எல்லாத்தையும் ஒரே நாள்லயே உங்களுக்கு புஷ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல இருக்கிறீங்க, எல்லாத்தையும் சொன்னோம்னா எதுவுமே விளங்காது உங்களுக்கு. சோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விடயத்தை பார்த்தோம்னா அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு விளங்குறதுக்கு. அதனால கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு தான் விளங்கப்படுத்துவேன். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் முக்கியமான, இந்த டிரான்சாக்ஷனை வச்சுதான் நம்ம நிதி கூற்றுக்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இரட்டை பதிவு தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக இரட்டை பதிவு தெரியணும் எல்லாருக்கும். இரட்டை பதிவு தெரிஞ்சாதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் எல்லா கூற்றுக்களையும். சோ இரட்டை பதிவு எப்படி செய்யறது, எங்க அதுல பதிவுகள் எங்க போகும்னு நம்மளுக்கு தெரியணும். ஆனா எல்லாத்தையும் நான் ஒரே நாள்ல விளங்கப்படுத்தினேன்னா விளங்கி கொள்றது உங்களுக்கு கடினமாக இருக்கும் வந்துட்டு. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் விளங்கப்படுத்தலாம். சோ இன்றைக்கு நடைமுறை சொத்து வரைக்கும் விளங்கப்படுத்துவோம் பார்க்கணும் வந்துட்டு. சோ உங்களுக்கு பிரேக் கொண்டு வேணும்னு ஒரு 5 minutes பிரேக் கொண்டு எடுத்துட்டு நீங்க ஜாயின் கண்டினியூ பண்றேன்னு வந்துட்டு. சோ 2 மெசேஜ் எனக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. சோ அதனால நான் கண்டினியூ பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு பிரேக் வேணும்னு சொல்லிக் கொள்ளுங்க. சோ நான் கண்டினியூ பண்றேன். சோ அந்த நடைமுறை அல்லா சொத்து அதுல தொட்டுணரக்கூடியதுன்னா பார்க்கக்கூடியது, தொட்டு பார்க்கலாம், அப்படியானதுதான் நடைமுறை அல்லா சொத்து. சோ இந்த தொட்டுணர முடியாத நடைமுறை சொத்து இதுக்கு வந்துட்டு எவ்வாறுன்னா ஆயுள் காலம் இருக்கு, நீண்ட காலம் பாவிக்கலாம். அதை பாவிக்க என்ன செய்யும், இதுக்கான பெருமதி வந்துட்டு தேய்வடையும். அதுல பெருமதி வந்துட்டு குறைவடையும். தேய்வு ஒன்று சொல்றது அதுல பெருமதி வந்துட்டு குறையும். பாவிக்க என்ன செய்யும், குறைவடைந்துட்டு போகும். ஓகே, நம்ம ஒரு மெஷினை பாவிப்போம்ட்டு பாவிச்சுட்டு இருக்க குறிப்பிட்ட காலம் முடியாது, அதை பாவிக்க முடியாம போகும். டெஸ்டுக்கு உற்பத்தி கூடியா இருக்கும், அது பிறகு வரன்னு அதுல செயற்பாடு வந்துட்டு குறைந்துட்டு போய் அதுல உற்பத்தி திறன் குறைவடையும். அதுக்கு ஒரு என்ன செய்யும், வந்துட்டு ஃபுல்லாவே டவுன் ஆயிரும், நம்ம அந்த மெஷினை பாவிக்க முடியாது. சோ இதுதான் வந்துட்டு பெருமான தேய்வுன்னு சொல்றோம். இது தொடர்பான சில டேர்ம்ஸ் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ரீட் பண்ணி கொள்ளுங்க. இதுல வந்துட்டு கிரயமண்டா உங்களுக்கு தெரியும், கிரயமண்டா அதோட உண்மையான காஸ்ட் எவ்வளவுக்கு நம்ம அதை கொள்வனவு செய்தோம், எவ்வளவு காசு எவ்வளவு பெருமதி கொடுத்து நம்ம எவ்வளவு பெருமதிக்கு நம்ம வாங்கினோமோ அதுல பெருமதி தான் கிரயம்னு சொல்றது காஸ்ட். ஓகே, எவ்வளவு கொடுத்து நம்ம வாங்கினோமோ அந்த பெருமதி தான் கிரயம் சொல்றோம். அது பயன் காலம் அந்த லைஃப் டைம் எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கலாம். ஓகே, சோ இங்க வந்து அடுத்த டேர்ம் வந்துட்டு எஞ்சிய பெருமதின்னா அந்த குறிப்பிட்ட ஆயுள் காலம் முடியக்குள்ள ஒரு பெருமதி ஒன்று இருக்கின்றானே, அதான் எஞ்சிய பெருமதின்னு சொல்லுவோம். ஸ்கிரப்ட் அமௌண்ட்னு சொல்லுவோம். எஞ்சிய பெருமதி ஆயுள் காலம் முடிஞ்ச பாவிக்க இயலாதுதானே நார்மலா. அதுல ஆயுள் காலம் 5 years அதுக்கு பிறகு அதுல இது உற்பத்தி திறன் அதுல பெருமதி இல்லை பெருசா. ஆனா எஞ்சிய பெருமதின்னு சொல்றது என்னன்னா ஆயுள் காலம் முடியக்குள்ள எதிர்பார்க்கப்படும் பெருமதின்னா
அந்த 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 சொத்தை வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்யலாம். விற்பனை செய்யறதுல சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று வருது தானே, அதான் வந்துட்டு எஞ்சிய பெறுமதி. பயன்தர ஆயுள் காலம் முடிவில் அதுக்கு ஒரு பெறுமதி ஒன்று இருக்குமெண்டா, ஒரு குறிப்பிட்ட பெறுமதி ஒன்று இருக்குமெண்டா, அதான் எஞ்சிய பெறுமதி. சோ எஞ்சிய பெறுமதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்டா, 5 இயர்ஸ் பாவிச்சது போற ஒரு மெஷின், அதை வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்யறோம். அந்த பொருளை, அந்த மெஷினை வந்துட்டு விற்பனை செய்த ஒரு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வருது தானே, அந்த அமௌண்ட் தான் எஞ்சிய பெறுமதி. அதோட பெறுமதி ஆயுட்கால முடிவுல அதோட பெறுமதி வந்துட்டு எஞ்சிய பெறுமதி. எஞ்சிய பெறுமதியை கழித்து வார அமௌண்ட்டுக்குத்தான் நம்ம வந்துட்டு பெருமான தேவை பார்க்கணும். எஞ்சிய பெறுமதி கழிச்சு வாரதுக்கு தான் தேய்வு வந்துட்டு பார்க்கணும். தேய்வை வந்துட்டு பார்ப்போம் வந்துட்டு இப்படி செய்யறது. தேய்வுன்னு சொல்றது என்ன, பொருளை வந்துட்டு பாவிக்க அதோட பெருமதி வந்துட்டு குறைவடையுது. பெருமதி வந்துட்டு குறைவடையுது. அதுதான் அந்த குறைவடைகிற பெருமதி தான் பெருமான தேய்வு. பெருமானம் தேய்வடையுது. சோ இந்த பெருமான தேய்வை வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்கி கால்குலேட் பண்றதுக்கு. பிரதானமாக மெயினா வந்துட்டு நிறுவனங்க 3 மெத்தட் பாவிப்பாங்க. இந்த 3 மெத்தட்லயும் 2 மெத்தட் நகை கூட பாவிக்கிறது. நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது கால்குலேட் பண்றதுக்கு. தேய்வை கால்குலேட் பண்ற மெத்தட் வந்துட்டு, ஆனா நார்மலா நிறுவனம் வந்துட்டு 3 மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அந்த 3 மெத்தட்லயும் கூட வந்துட்டு நேர்கோட்டு முறையும் குறைந்து செல்லும் மீறி பெருமான தேய்வு முறையும் தான் நார்மலா நிறைய யூஸ் பண்றது. அதுக்கு மேலதிகமாக உற்பத்தி அலகு முறையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு மேலதிகமா நம்ம மெத்தட் வந்துட்டு இருக்குது வந்துட்டு. அப்ப நம்ம முக்கியமான தேய்வு முறையை வந்துட்டு பார்ப்போம் வந்துட்டு. சோ நேர்கோட்டு முறை. நேர்கோட்டு முறைன்னு சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு 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 வருடமும் ஒவ்வொரு ஆயுள் காலம் இருக்குத்தானே, 5 வருஷம். 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு வார தேய்வு சமமான தேய்வு. இந்த வருடம் 50,000 ரூபாய் தேய்வுன்னா அடுத்த வருடம் 50,000 ரூபாய், அடுத்த வருடம் 50,000. இதைத்தான் சொல்ல நேர்கோட்டு முறை. நேர்கோடும் எல்லாமே ஒவ்வொரு வருடமும் பயன்பாட்டு காலத்துக்கான ஒவ்வொரு காலத்துக்குமான பெருமான தேய்வு சமமாக பகிரப்படும். சமமான அமௌண்ட், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் வார தேய்வு வந்துட்டு சமன். இதைத்தான் சொல்ல நேர்கோடு முறை. சோ அதை கால்குலேட் பண்ற எப்படின்னா, ஆண்டுக்கான தேய்வு எப்படி கால்குலேட் பண்றோம்டா, பெருமான தேவை எப்படி கால்குலேட் பண்றோம்டா, ஈக்குவல் கிரயம் குறிப்பிட்ட பெருமதி இருக்குத்தானே, அந்த பெருமதி எவ்வளவுக்கு நம்ம வாங்கினோமோ அதுல பெருமதி, அதுல இருந்து எஞ்சிய பெருமதியை கழிக்கணும். அப்பதான் உண்மையான தேய்வை கால்குலேட் பண்ணலாம். எஞ்சிய பெருமதின்னா பயன்பட ஆயுள் கால இறுதியில உள்ள பெருமதி. அதை நம்ம விற்பனை செய்து அந்த காசாக உழைத்து கொள்ள முடியும். சோ அதை வந்துட்டு கழிச்சாத்தனை உண்மையான அடையக்கூடிய தேய்வை கால்குலேட் பண்ண, உண்மையான பெருமதிக்கான தேய்வை கால்குலேட் பண்ணலாம். சோ கழிச்சு வர பெருமதிய எப்படி பிரிக்கமெண்டா, நம்பர் ஆஃப் லைஃப் டைம் எத்தனை வருடம் அதை பாவிக்கலாம், பயன் தர ஆயுள் காலம் எத்தனை வருடம் பாவிக்கலாமோ அத்தனையால பிரிக்கிறோம் வந்துட்டு. பிரிச்சு வர்றதுதான் ஆண்டுக்கான பெருமான தேய்வு. சோ ஆண்டுக்கான பெருமான தேய்வு இந்த நேர்கோட்டு முறையில பெருமான தேய்வு கிரயத்தை எஞ்சிய பெருமதியை கழிச்சு, கிரயத்துல இருந்து எஞ்சிய பெருமையை கழிச்சு ஆயுள் காலத்துல பிரிச்சமண்டா ஒவ்வொரு வருடத்துக்குமான தேய்வு வந்துட்டு சமன். முதலாவது வருடத்துக்கு அதே பெருமதி, 2வது வருடத்துக்கு அதே பெருமதி, ஒவ்வொரு வருடத்துக்கும் சேம் பெருமதி. சோ இதை வந்துட்டு நேர்கோட்டு முறைன்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுக்கு சொல்லப்பட்டிருக்குது.